திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலே நடந்து கொண்டிருக்கிற போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த போரை நிறுத்துவதற்காக அமெரிக்கா இன்னும் பல தேசங்கள் முயற்சி எடுத்து வருகிற சூழ்நிலையில் தற்போது வரையிலும் அது நிறுத்தப்படாமல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்கா முன்வைத்த 15 அம்ச திட்டங்களை ஈரான் நிராகரித்திருக்கிறதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து ஈரான் பதிலடியாக அமெரிக்கா தளங்கள் உள்ள வளைகுடா நாடுகளிலும் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது. தற்போது மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரான் நடத்துகிற தாக்குதலினாலே அங்குள்ள இந்தியர்களும் சிலர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுவரையிலும் சுமார் 7 இந்தியர்கள் மத்திய கிழக்கு நாடுகளிலே ஈரான் நடத்தின தாக்குதலின் விளைவாக உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதுவும் கடந்த நாளிலே அபுதாபியிலே ஏவுகணை சிதைவுகள் விழுந்தது நிமித்தமாக ஒரு இந்தியர் பலியாகி இருக்கிறார் என்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து வளைகுடா நாடுகளிலே ஈரான் தாக்குதலை நடத்தி வருகிறபடியினாலே அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயகரமான அல்லது மக்களுக்கு அச்சுறுத்தும் வகையிலே சூழ்நிலை நிலவி வருகிறதாக கூறப்படுகிறது. 90 லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் இருக்கின்ற வளைகுடா நாடுகளிலே ஈரான் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது. பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் வணிகத்திற்காக, கல்வி கற்பதற்காக, பல்வேறு பணிகளுக்காக என்று சொல்லி வளைகுடா நாடுகளிலே தங்கி தங்களுடைய பணிகளை நிறைவேற்றி வருகிறார்கள். அந்த வகையில் இந்தியர்கள் 90 லட்சம் பேர் அங்கே இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிலும் தமிழர்கள் லட்சக்கணக்கிலே அங்கே இருக்கிறதாக கூறப்படுகிறது. ஆகவே இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், இவர்கள் பாதுகாப்பிற்காக ஜெபிக்க வேண்டும். இவர்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்பட, அவர்களுடைய நல்ல சரீர சுகத்திற்காக, அவருடைய மனநிலையில் உண்டாகியிருக்கிற பதற்றமான சூழ்நிலை மாற, வளைகுடா நாடுகளில் அதிகரித்து வருகிற பதற்றம் நீங்கி போக, தொடர்ந்து ஈரான் நடத்தி வருகிற தாக்குதலை நிறுத்தி ஒரு சமாதான தீர்வு அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலே உண்டாக நாம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து இது நிமித்தமாக உயிரிழப்புகள் தடுக்கப்பட வேண்டும், இரத்தம் சிந்துதல்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், தேசங்களுக்கு இடையிலே அமைதியை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுக்க வேண்டும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலே தொடர்ந்து அதிகரித்து வருகிற இந்த போர் பதற்ற நிலை மாற ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே, வளைகுடா நாடுகளிலே ஈரான் தாக்குதலை நடத்தி வருகிற செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டு வருகிறோம் அப்பா. மத்திய கிழக்கு நாடுகளில் அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, அமெரிக்கா ஆண்டவரே ஒரு பக்கம் ஆண்டவரே ஒரு அமைதியான தீர்வை கொண்டு வர பல பேச்சுவார்த்தை ஈரானோடு நடத்தினாலும் தற்போது வரையிலும் ஆண்டவரே பலவிதமான முரண்பாடுகள் இதில் காணப்படுகிறதை எண்ணி 3 வாரங்களுக்கு மேலாக நீடித்து வருகிற இந்த போர் ஆண்டவரே தகப்பனை எப்படியாவது நிறுத்தப்பட சூழ்நிலை ஆண்டவரே சமாதானமாக முடிய ஜெபிக்கிறோம். இன்னொரு பக்கத்தில் உலக தேசங்களிலே ஆண்டவரே பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், ஆண்டவரே பண வீக்கம், அது மட்டுமல்லாமல் எரிசக்தி தட்டுப்பாடு, ஒரு நாடும் ஆண்டவரே விட்டு வைக்கப்படாமல் எல்லா நாட்டையும் இது பாதித்திருக்கிறதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேவரீர் மனம் இறங்கி இந்த சூழ்நிலையை மாற்றி இந்த யுத்தங்களை ஓய பண்ணி சமாதானத்தை கட்டளையிட ஜெபிக்கிறோம். ஒரு எழுப்புதல் அக்கினி தேசங்களில் ஊற்றப்படணுமே அல்லாமல் ஆண்டவரே இந்த யுத்த சத்தம் ஆண்டவரை கேட்கப்படவே கூடாதப்பா. ஆண்டவரே தகப்பனை சூழ்நிலையை மாற்றி கொடுங்கப்பா. ஆண்டவரை குறிப்பாக ஆண்டவரை இந்தியர்கள் ஆண்டவரே தகப்பனை 90 லட்சம் பேர் இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளை உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து
இப்பொழுது ஜெபிக்கிறோம். அதிலே ஆண்டவரை இதுவரை 7 இந்தியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆண்டவரை பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாடுகளில் தங்கி இருக்கிற இந்தியர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்க ஜெபிக்கிறோம். குறிப்பாக வளைகுடா நாடுகளிலே ஆண்டவரே இந்த தாக்குதல் மத்தியிலே ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய இந்திய மக்கள் பாதுகாப்புடன் இருக்க ஜெபிக்கிறோம். இந்திய தூதரகம் கொடுக்கிற அறிவுறுத்தல்களை கேட்டு பாதுகாப்பாக இருப்பதற்கு ஜெபிக்கிறோம். ஈரான் தாக்குதலை நிறுத்த ஜெபிக்கிறோம். வன்முறைகள் நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல பணிசூழல் உண்டாயிருக்க ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.